டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் சம்ஸை ஈஸியாக சால்வ் பண்ணுமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இது இவி ஃபார் டிஎன்பிஎஸ்சி சேனல். இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட ஒரு இயர் கொஷின் பார்ப்போம். 25% 25 என்பது இந்த கொஷின் பார்த்தாலே என்னடா இது ஒரு மாதிரி மண்டை குழப்பமாக இருக்குது அப்படின்னு. இல்லை, இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின். ஸோ நம்ம எப்பயுமே தெரிஞ்ச பேசிக்காக அப்படி எழுதும். 25% 25/100. எப்பயுமே இந்த மாதிரி இன்னுன்னு வந்துருந்துச்சு அப்படின்னா அது வந்து மல்டிபிள் எழுதிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது மறுபடியும் 25%. ஸோ 25/100. இதை சால்வ் பண்ணாலும் நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இது இப்படி எழுதலாம், 625 டிவைட் பை 100 × 100னா 10,000. ஸோ இந்த மாதிரி கீழே ஒரு 0 வேல்யூஸாக இருந்திருக்கு. ஸோ 1000 10,000 100 இருந்திருக்கு, மேலே ஒரு வேல்யூஸ் இருக்குது. ஆனால் இந்த அவங்க கொடுத்துருக்க வேல்யூஸ் அந்த ஆன்சர் வந்து 0ல் இருக்குது. 0.625 ஆர் 0.00625 இந்த மாதிரி இருந்திருக்குன்னா இந்த பாயிண்ட்ஸ் எப்படி கேன்சல் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கங்க. ஸோ அதுக்கு முதல்ல எத்தனை 0 இருக்குன்னு எழுதுங்க. 1 2 3 4 0 இருக்கோ, அப்போ 4 புள்ளி நவுத்தி வைக்கணும் நமக்கு மீனிங். ஸோ புள்ளி எப்பயுமே எதுவுமே இல்லைன்னா இந்த இடத்துல இருக்கிறதா அர்த்தம். ஸோ இங்கேருந்து 1 2 3, அப்போ இன்னொரு டிஜிட் நோத்தி வைக்கணும். ஸோ இது இப்படி வரும்னா 0.065 வரும். ஏன்னா 4 0 இருக்குது, அதுக்காக 4 டிஜிட்டு 1 2 3 4 டிஜிட் நோத்தி வச்சுக்கிறோம். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னா 0.0625. இதே மாதிரி டெய்லிக்கு டிஎன்பிஎஸ்சி ரெலவெண்ட்டான ஷார்ட்ஸ் பார்க்க இவி ஃபார் டிஎன்பிஎஸ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.